சமீபத்தில் எந்த தீவின் கடற்பகுதியில் இயற்கை எரிவாயு இருப்பது கண்டறியப்பட்டது? விடை ஆப்ஷன் டி, அந்தமான் கடல். ஆயில் இந்தியா நிறுவனம் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கடலில் உள்ள எண்ணெய் படுக்கை வணிக ரீதியாக பயன்படுமா அப்படின்னு சொல்லி விரைவில் ஆராய்ச்சி மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த நிறுவனம் தனது 4G தொழில்நுட்ப சேவையை தொடங்கியது? விடை ஆப்ஷன் டி, BSNL நிறுவனம் தான். செப்டம்பர் மாதம் 27 தொடங்கியிருக்காங்கன்னா இதற்கான டவர்ஸ் இனிமேல் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. பாக் வளைகுடா பகுதியில் 448 சதுர கிலோமீட்டர் பரப்பை கடற்பசு காப்பகமாக தமிழக அரசு எந்த ஆண்டு அறிவித்தது? விடை ஆப்ஷன் சி, 2022 அறிவிச்சிருக்கு. தெற்காசியாவிலேயே முதல் கடற்பசு காப்பகம் இதுதான். இதை அங்கீகரித்த அமைப்பு IUCN. IUNC அப்படிங்கிறது சர்வதேச இயற்கை பாதுகாப்பு யூனியன் தமிழகத்தின் கடற்பசு காப்பகத்தை அங்கீகரித்துள்ளது. சூரத் பிலிமோரா புல்லட் ரயில் திட்டம் எந்த வருடம் செயல்பாட்டுக்கு வரும்? அதாவது இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் இதுதான் இது எந்த ஆண்டு செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 2027 செயல்பாட்டுக்கு வரும். இதுவே மும்பை டு அகமதாபாத் உள்ள புல்லட் ரயில் திட்டம் 2029 செயல்பாட்டுக்கு வரும். சூரத் பிலிமோரா புல்லட் திட்டம் 2027. 2025 ஆண்டுக்கான வேர்ல்டு பாரா அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? விடை ஆப்ஷன் சி, டெல்லியில் நடைபெற உள்ளது. முதன்முறையாக எந்த ஏவுகணை ரயிலில் இருந்து ஏவப்பட்டு வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது? விடை ஆப்ஷன் பி, அக்னி பிரைம். நாட்டிலேயே முதல் முறையாக AI கட்டுப்பாட்டு மையம் எங்கு திறக்கப்பட்டு உள்ளது? விடை ஆப்ஷன் ஏ, ஆந்திர பிரதேசத்தில் தான். அங்கே உள்ள திருப்பதி கோயிலில் தான் இந்த AI கட்டுப்பாட்டு மையம் கொண்டு வந்திருக்காங்க. அங்கே கோயிலில் கூட்ட நெரிசலில் ஏற்படும் விபத்துகளை தடுக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. தேங்க்யூ.